அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். ஃபைனலி உங்களுடைய ட்ரீம் வந்து நிறைவேறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரிலீஸ் ஆயிடுச்சு ஆடு ஜீவிதம், த கோட் லைஃப். அந்த ரிசப்ஷன் எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்டு, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா இடத்துலையும் பெரிய ரிசப்ஷன் கிடச்சிட்டே இருக்கு. அந்த படத்தை மேக்ஸிமம் நல்லா பண்ணணும், அவ்வளோதான். இப்போ மக்கள் அப்படி அதை ரிசீவ் பண்ணும் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் திங்க் பண்ணிட்டு பண்ணும்போது தான் நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவார், அதுக்காக சில ஃபார்முலாஸ் பண்ணுவார். பட் நான் ஐ ஃபோக்கஸ் ஆன் மை ஒர்க் ஒன்லி. அது அப்புறம் நல்லா இருந்தால் மக்கள் எடுத்துடும், அதர்வைஸ் தே அவாய்டு பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் பேசணும் சார், ஒரு டீப் டைவ் மாதிரி தான். எனக்கு முதல் கேள்வி வந்து, டெசர்ட்டில் நீங்கள் ஷூட் பண்ணீங்க. டெசர்ட் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன சார்? நம்ம பார்க்கணும் மாதிரி அல்ல டெசர்ட். நம்ம பார்க்கும்போது அதுக்கு பியூட்டி மாற்றிட்டு தான் இருக்கும். சில டைமில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் டெசர்ட் சேஞ்ச் ആയിടും. ഒരു നാൾക്ക് ഞാൻ ജോർദാനിൽ ഇരിക്കുമ്പോൾ ഞാനും ക്യാമറാമാനും എൻ്റെ ലൊക്കേഷൻ മാനേജർ എയ്ത് എന്നൊരാളിരിക്കും, அந்த அரப் மேனும் கூட ஒரு ஓல்டு டைப் ஆஃப் ஒரு டேங்க், வாட்டர் ஒரு லோரி பார்க்கணும். நம்ம டெசர்ட்டில் நிறைய தாண்டி போய் அந்த வண்டி பார்த்ததுக்கப்புறம் திருப்பி வரும்போது திடீர்னு எதுவும் தெரியாமல் மாதிரி ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. முன்னாடி தெரியல, இந்த மொத்தம் ஒரு சான்ஸை வந்துட்டு கவர் பண்ண மாதிரி டோட்டலாக போச்சா. அப்புறம் எப்படி இவங்க டெசர்ட்டில் வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி இது, அவங்க சில ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். என்னென்ன லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஹில் இருக்கும், ரைட் சைடில் இந்த மாதிரி சில இது இருக்கும். பிகாஸ் டெசர்ட் எப்போவுமே சான்ஸை ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி அங்கே ஒரு சின்ன டூன் இருந்து കഴിഞ്ഞാൽ நாளைக்கு வருമ്പോൾ அந்த டூன் அங்கே இருக்காது, അല്ലെങ്കിൽ அது பெரிய டூனாக இருக்கும். இங்கே வளர்ந்த அந்த மாதிரி இருந்தவருக்கு மட்டும்தான் தெரியும். அதல்லாத இப்போ புதுசாக அந்த இடத்துல மாட்டியிருந்தால் வேறு கைடன்ஸ் இல்லைன்னா நம்ம ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அப்போ மிண்டு தான் மெயின் ப்ராப்ளம். அப்போ நம்ம வெளியில் போகாமல் தங்குന്ന இடத்துல கூட ஃபுல் டஸ்டி ஆയിരിക്കും. வெளியில் இருக்கும் ஒன்றும் பார்க்க முடியாது. ஃபஸ்ட் டைம் எல்லாம் நமக்கு பயங்கர பயமாக இருக்கும். சில விஷயங்களில் கொஞ்சம் தாண்டி കഴിയുമ്പോൾ யூஸ்ட் ஆகல, எதுவும் நமக்கு எதிர் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட். எனக்கு இந்த படத்தில் ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக கன்வே பண்ணியிருந்தீங்க சார். எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு அந்த சீன். அவர் அந்த டெசர்ட்டில் போகும்போது ஆரம்பத்துலேருந்து அவருடைய முதலாளிகிட்ட தண்ணி கேட்டுகிட்டே இருப்பார். அவர் தண்ணி கொடுக்கவே மாட்டார், ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருப்பார். கடைசியாக அவர் போக வேண்டிய அந்த பாலைவனத்துக்குள்ளே போனோன்னே ஒரு இடத்துல தண்ணி குடிப்பார். அதுவுமே கிளாஸ் இல்லாமல் இப்படி தான் குடிக்க ஆரம்பிப்பார். ஸோ அப்போலேருந்தே அவரோட இந்த கோட் லைஃப்ன்றது ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு அந்த ஷார்ட்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ மனிதன்லேருந்து ஒரு ஆடோட கோட் லைஃபாக மாறுறவரோட கதை தாண்டி எண்டிங்கில் வந்து ஒரு கோட் லைஃப்லேருந்து எப்படி ஒரு மேன் லைஃப்க்கு மாறுறாருன்றத அந்த ஒரு கொக்கோகோலா பாட்டிலில் தான் கடைசியாக அவர் தண்ணி குடிப்பார். அதுக்கப்புறம் காரில் ஏறின பிறகும் பாட்டிலில் தான் தண்ணி குடிப்பார். எனக்கு அந்த ஷார்ட் நல்லா இருந்துச்சு சார். ஸோ எப்படி வந்து ஒரு மேன் கோட் லைஃபாக மாறுறாரு, ஒரு கோட் லைஃப் வந்து மேன் லைஃபாக எப்படி மாறுதுன்றது, இந்த ஐடியா எப்படி சார்? எப்போவுமே நம்ம பிஹேவியர் பேட்டர்ன், ஹியூமன் பிஹேவியர் பேட்டர்னும் ஆனிமலோட பிஹேவியர் பேட்டர்னும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது மாதிரி தான் நம்மளோட ஒரு ஃபிசியாலஜி கூட. நம்ம ஆனிமல்ஸு நம்ம ஹேண்டு கூட வாக்கிங்க்கு யூஸ் பண்ணுவார். பட் நமக்கு அது தேவையில்லை. ஸோ மோர் டெவலப்டாக இருக்கிற ஆனிமல் தான் மனிதன். அதுகூட அவனுக்கு நல்லா பிரெயின் இருக்கு. அந்த பிரெயின் எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு தெரியும். சொஃபிஸ்டிகேஷன்ஸ் இருக்கு. அதுகூட நிறையா விசாரங்கள் இருக்கு. அவனோட லாங்குவேஜ் இருக்கு. ഓരോ ലാംഗ്വേജിലും அதுக்கு கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, மரியாதை டிஃப்ரென்ஸ் இருக்குது. അപ്പം ஸோ நம்ம
ஏதாவது சாப்பிடுമ്പോൾ அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். അതുകൂടെ നിങ്ങൾ பார்த்துக்குമ്പോൾ அந்த கேவிலிருந்து அவன் இது குபூஸ் சாப்பிடுമ്പോൾ வாய் நல்லா ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து அப்போ ஒரு அந்த சொஃபிஸ்டிகேட்டடாக முன்னாடி சாப்பிட்ற மாதிரி அல்ல. பழக்கமாகுമ്പോൾ அதெல்லாமே நம்ம லாஸ் ஆகிடும். அதுதான் அந்த ஆனுவல் மாதிரி தான் சாப்பிட்டுட்டே இருக்கும். அது ஆனுவல் கூட சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரு தடவை அவனுக்கு கொடுத்து மீதி எழுந்து சாப்பிடும். அது அந்த மாதிரி தான். அதுக்கு எதுவும் ஹெசிடேஷன் எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் ஒரு பிகமே ஆனிமல் மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நாவலுக்கும் ஸ்டோரிக்கும் ரியல் லைஃப் ஸ்டோரிக்குமே நிறைய ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாவலிஸ்ட் வந்து அவருடைய விருப்பப்படி சில விஷயங்களை ஆட் பண்ணி புக்கில் கொடுத்துருந்தார். உங்களுக்கு எந்த கதையை கேட்கும்போது, ஒரு நாவல் கேட்கும்போதா இல்லை நஜீபோட உண்மையாக அவர்கிட்ட உட்காந்து பேசும்போதா, எது உங்களை ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு? நஜீபோட ஸ்டோரி ஒரு அளவுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஒரு வாட்டி தான் அவனை மீட் பண்ணியது. பேசுമ്പോൾ அவர் சொல்லியது ആക്ച്വലി എനിക്കൊന്നും தெரியாது, ഒന്നും മെമ്മറി വരാതെ எப்போவுமே ഞാൻ അഴുകിട്ട് தான் ഇരുന്നത്. ഈസ് നോട്ട് റെഡി ടു എക്സ്പ്ലെയിൻ ആൻഡ് ഓൾ. இந்த நாவல் தான் எனக்கு கொஞ்சம் அதுக்கு நாவலில் எவ்வளோ எந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கோ அதுதான் நான் ட்ரை பண்ணியது ஸ்கிரிப்டுக்காக. பட் நாவலை அதே மாதிரி ஆல் சாப்டர்ஸ் அல்ல அதே சீக்வன்ஸ் மட்டும் எடுத்து பண்ணி மாதிரி அல்ல ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு என்னோட இமேஜினேஷனில் நிறைய கேரக்டர்ஸ் மீன்ஸ் இந்த போட்டில் அது மாதிரி അങ്ങനെ ചില ഗോഡ്സ് ഇൻട്രാക്ഷൻസ് അങ്ങനെ மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம புக்கில் இல்லாமல் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அந்த பாட்டில்னு சொன்னனால நான் கேட்குறேன் சார். கொக்கோ கோலா பாட்டில் ஃபைனலாக நாங்கள் ஒரு இடத்துல பார்ப்போம். பட் அந்த வெரி ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வரும்போதே பேக்ட்ராப்லேயும் அந்த கொக்கோ கோலான்றது இருக்கும். இது எல்லாமே பிளான் பண்ணி வைக்கிறதா இல்லை அந்த டைமில் அங்கே கொக்கோ கோலான்றது ரொம்ப ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்கில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, அதனால் நார்மலாக வைக்கிறது தானே? ஆமாம், அது எதுவும் இல்லை, அது பிராண்டிங் எதுவும் இல்லை. அந்த மாதிரி அது மாதிரி நேச்சுரலாக வந்தது. இல்லை, ஏன் அந்த கொக்கோ கோலாவை வந்து லாஸ்ட்டில் அந்த இடத்துல நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்க சார்? பிகாஸ் நம்ம இப்போ யூனிவர்சலாக திங்க் பண்ணும்போது அந்த மாதிரி தான் ஒரு போட்டில் தான் அது கொக்கோ கோலா இல்லாமல் அந்த டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணியது அந்த காலத்தில் அதுதான். இப்போ லோக்கலாக ஒரு இது நமக்கிட்ட கிடைச்சா கூட அது தெரியல நமக்கு எவ்வளோ இது பழக்கம் இருக்குது. இல்லை, இது நமக்கு தெரியும் இந்த மாதிரி போட்டிலுக்கு எவ்வளோ பழக்கம். இப்போ இருக்கிற போட்டிலும் அந்த போட்டிலும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் லிவிங் திங் மேலே இருக்கிற அந்த லவ் அது வந்து இந்த படத்தில் நிறைய இடங்களில் காட்டியிருப்பீங்க. ஒன்று வந்து பேப்பர் பிஸ்கெட் கவர் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு, அதை பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். பட்டன் வந்து அவரை இவ்வளோ நாளாக அவரோட லைஃப்பை இழுத்துட்டே போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்ற மாதிரியே பட்டன் வந்து ஏதோ ஒரு வகையில் அவரை சேவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஊறுகாய் பாட்டில், பிக்கிள், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார். நான் லிவிங் திங்ஸ் மேலே இருக்கிற லவ் அண்ட் பிளெஸி. பட்டன் வந்து உண்மையாக இது இல்லைல்ல சார்? நான் இல்லை, இது எதுவும் இல்லை. ஆக்சுவலி ஐ திங்க் என்னோட மோஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம்ஸில் இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த പ്രണയം ഫിലിമിൽ ഒരു ബട്ടർഫ്ലൈ ഇരുന്നത് അഗെയിൻ മറുപടി തിരുപ്പി அந்த ബട്ടർഫ്ലൈ ഒരു സീനിൽ വരുന്നത് റിപ്പീറ്റ് பண்ண அது மாதிரி ஐ டோன்ட் நோ. நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சின்ன டீட்டெயிலில் நமக்கு அந்த ஆம்பியன்ஸில் என்னென்ன இருக்குது, அதில் என்ன எப்படி யூஸ் பண்ணலாம், அது எப்படி நமக்கு இதெல்லாம் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்குல்ல சில விஷயங்கள். எப்போவும் நம்ம மெமரி எப்படி இப்போ அந்த மாதிரி தான். அந்த பட்டன் கிடைக்கும்போது அந்த ஆசை வீட்டில் அந்த டைமில் நடந்தது எல்லாம் ஒரு நரேட்டிவ் ஸ்டைல், அவ்வளோதான். நான் லீனியர் நரேஷனில் தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அவர் அந்த தண்ணி குடிச்சிட்டு இருப்பார், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி நான் லீனியராக கதை சொல்ல போகும்போது இந்த சீன்லேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத எப்போ டிசைட் பண்ணுவீங்க சார்? ஆக்சுவலாக இந்த புக்கில் இந்த மாதிரி அல்ல கதை ஸ்டார்டிங்.
புக்கில் இந்த எண்டின்னு தான் கடன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜெயிலுக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ண மாதிரி தான் வந்திருக்கு. அப்புறம் ஜெயில் சீக்வன்ஸ், அந்த ஜெயில் சீக்வன்ஸில் அந்த அர்பாபு வரும்போது அவனோட ஒரு மெமரி மாதிரி தான் டோட்டலாக போயிருக்கு. அந்த புக்கோட நரேஷன் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நரேஷன் தான் பண்ணணும்னு தான் முதல்ல நினச்சது. அதுதான் இந்த மாதிரி பண்ணி அந்த சீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் எதாவது இருக்காது? இந்த வெரி பிகினிங்கில் ஒரு ட்விஸ்டர் தான் வருது. இப்போ அந்த ட்விஸ்டர் எப்படி வருது, இந்த டெசர்ட் எவ்வளோ ஹார்டாக இருக்கு, எவ்வளோ வைல்டாக இருக்குன்னு கொஞ்சம் ஒரு நரேட்டிவ் மாதிரி டைரக்டர்ஸ் நோட்டு மாதிரி சொல்லி கொடுத்து, ஆனால் அது கூட அந்த மாதிரி இருக்க, ஆனால் கூட பயங்கர குவைட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அந்த மில்கி வே அந்த இது மாதிரி இருக்கு. இப்போ டெசர்ட்டுக்கும் நிறைய ஃபேஸஸ் இருக்குதுன்னு காட்டி അതൊരു நம்ம இப்போ ஒரு கதை படிக்குമ്പോൾ சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் போய்ட்டிக்காக ஒரு டைரக்டர்ஸ் நோட் மாதிரி தான் அது பண்ணிடுறேன். சார் நீங்கள் டெசர்ட்னு சொன்னீங்க, அது வெளியேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. அது சில இடங்களில் மெட்டஃபரிக்கலாகவும் நிறைய விஷயங்களை சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுது. அஸ் எ டிரெக்டராக நீங்கள் மெட்டஃபரிக்கலாக தான் அதை ட்ரீட் பண்ணீங்களா சில கேமரா ஷாட்ஸை? சில இடத்துல எப்போவுமே ஒரு கேமரா ஒர்க் ஆனாலும் மியூசிக் ஆனாலும் எல்லாமே நம்ம ஸ்கிரிப்டோடு சேர்ந்து போகுമ്പോൾ தான் அது பியூட்டிஃபுல் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஸ்கிரிப்டோடு சேர்ந்து தான் போயிட்டே இருக்கு. எனக்கு ஒரு ஷாட்டில் வந்து இப்ராஹிம் வந்து உட்காந்து தொழுதுட்டு இருப்பார். சூரியன் அப்போ தான் உதிக்கும் பேக் ஷாட்டில் இருந்து. இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் க்ளோரி இருக்குது. அவனோட ஐடென்டிட்டி தெரியாமல் தான் நம்ம அவனை பிகினிங் எல்லாம் ஃபாலோ பண்ண. அதுக்கு முன்னாடி அந்த பையன் சொல்லுவார், இந்த மோசஸ் மாதிரி தான் அவனோட மோசஸ்னு மெசஞ்சராக சேவ் பண்ணதுக்காக அனுப்பிய மாதிரி இவனே அதுக்காக நம்மக்கிட்ட சேவ் பண்ணி அனுப்பியிருக்க மாதிரி ஏதோ சொல்லியிருக்கு. இவன் ஒரு சாதாரண மனிதனல்ல அந்த ஒரு ஃபீலு கூட இருக்குல்ல. பட் அதர்வைஸ் கடைசி தான் நம்ம தெரியும் இவன் யாருன்னு. நல்லது கெட்டது யார் நல்லது பண்ணது, ஹூ இஸ் குட் பீப்புள், குட் பீப்புள்னு நினச்சிருக்கிறவர் நல்லா பண்ணுவாரா, பேட் பீப்புள்னு இந்த கிரிமினல்னு நினச்சிருக்கிறவன் ஏதாவது நல்ல கேரக்டர் இருக்குமா, நல்லா பண்ணுவாரா? இது மாதிரி ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது. இந்த ஃபைனலி பார்க்கும்போது தான் தெரியும் இவனோட கேரக்டரைசேஷன் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ അതൊരു ഇവനക്ക് ഒരു ഓറ ടോട്ടലാവണമല്ലേ. അതാണ് അതുകൂടെ ഇതെല്ലാം പുസ്തകത്തിൽ ഇല്ലാമ ഇരിക്കുന്ന വിഷയങ്ങൾ. இந்த ക്യാരക്ടറുടെ ഇപ്പോൾ വരുമ്പോൾ ഇവന് അവനുടെ ஜாக்கெட்டு எடுத்து கொடுத்துருவாரு, ஷூ வந்துட்டு கட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அதுவும் போவார், ஷூ கொடுக்குவார். அவனை எல்லாம் அவனுக்கு இருக்கிற எல்லாம் அந்த மாதிரி யார் பண்ணுவார்? இப்போ நம்ம உலகத்தில் யார்? அதுக்கு ஒரு காந்தி வரணும் அல்ல. நம்ம 2 இருந்தால் ஒன்று கொடுக்குவார், 2 செப்பல் இருந்தால் ஒன்று கொடுக்குவார், 2 ஷர்ட் இருந்தால் ஒன்று கொடுப்பார். பட் ஒன்று மட்டும்தான் இருக்கு, எனக்கு லூஸ் ஆகி எனக்கு இல்லாமல் வேறு ஒராளுக்கு கொடு, அது கஷ்டம் இல்லை. அப்போ அது மாதிரி தான் அவனோட ஒரு டோட்டல் ஃபீல்ஸில் அவனை கொஞ்சம் க்ளோரிஃபை இது டோட்டல் கேரக்டர். அவரோட இது வந்து உண்மையான கதையில் இருக்காது, இந்த மாதிரி இருக்காது. பட் அந்த ஆள் ஒரு ஹிந்தி ஃப்ரம் நார்த் இந்தியா. ஓகே, நஜீபோட கதையில் இது இருக்குது, இல்லை நாவலிஸ்டோட கதையில்? അല്ല, നജീബുടെ കഥയിലും ഏതോ ഒരാൾ കൂട്ടിയിട്ട് താൻ അവരുടെ ഹെൽപ്പോട് താൻ അവർ പോയത് വെളിയിൽ. ഐ ഡോണ്ട് തിങ്ക് അതൊരു 1.5 days ஏதோ ட்ராவலோ அந்த மாதிரி தான் அவர் சொல்லியது. பட் அப்போ அதுக்கு அவ்வளோ டியூரேஷன் இல்லை, அவ்வளோ பெயின் இருக்காது மேபி. பட் நாவலில் இது மாதிரி தான். ஓகே, அப்போ உண்மையான கதையில் அவர் சொன்ன மாதிரி 1.5 days நடந்துட்டார். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி புக்கில் டெசர்ட் க்ராசிங்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை.
பட் இந்த ஃபிலிமில் சொல்லுമ്പോൾ ஐ தாட் இந்த டெசர்ட் கிராசிங் தான் எனக்கு முக்கியமாக ஃபீல் பண்ணியது. இன் பென்யாமின்ஸ் லாங்குவேஜ் அது கொஞ்சம் லைட்டராக தான் அவர் லிட்ரலி கூட சொல்லி வச்சுருக்கேன். பட் அது எவ்வளோ ஹார்ட்ஷிப் இருக்குன்னா அது இந்த டெசர்ட் கிராசிங்னு எனக்கு தெரிஞ்ச அதுதான் ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு மெயின் அட்ராக்ஷன் கூட கிடைச்சது. சாண்டோடது வந்து ஒரே மாதிரியான சினாரியோ இருக்காது. ஒரு இடத்துல ஒரு மேடு மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த நாள் அது மேடாக இருக்காது, பள்ளமாக மாறிடும். ஸோ அப்படி வெரைட்டியாக மாறிக்கிட்டே தான் இருக்குன்னா அந்த காற்றுனால அதோட இது ஃப்ளோ மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னீங்க. இப்ராஹிம் அந்த லாஸ்ட்டில் பாட்டில் ஒரு இடத்துல வந்து குத்தி வச்சுட்டு இப்ராஹிம் போயிடுவார். ஆனால் இப்ராஹிம் கடைசி அந்த ஷாட்டில் மட்டும்தான் இப்ராஹிம் படுத்திருப்பார். படத்துலேயே வந்து வேறு எங்கேயுமே அவர் தூங்கணும்னே நினைக்க மாட்டார். இவங்க 2 பேர் தான் தூங்குவாங்க. அந்த ஷாட்டில் மட்டும் அவர் படுத்திருந்த தடம் அப்படியே இருக்கும் சார். அது எப்படி சார்? அப்போத்தான் அவனு இந்த மாதிரி இங்கே இருந்தது மிஸ்ஸிங்கும் தெரியல. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா சாண்டு வந்து எப்படியும் அதோட இதே மாற்றிடும், அங்கே இருந்துச்சுன்னா அது இல்லாத மாதிரி மாற்றிடும். அவர் ஓவர் த நைட் போயிருக்காருன்னா அது அதுக்கு அவ்வளோ மாற்றணும் அவ்வளோ கம்பல்சரி இல்லை. பிகாஸ் அவருக்கு முன்னாடி அவர் டேர்மார்க்கு பார்க்கும்போது சில இடத்துல இருந்தது, சில இடத்துல பின்னாடி இருக்காது. எதுக்கு அந்த இடத்த மட்டும் டேர்மார்க் இருந்தது, மீதி இடத்துல எதுவும் இல்லைல்ல, மீதி இடத்துல ரோடு எதுவும் அதாச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சினிமாட்டிக்காக நம்ம பேசும்போது நரேட்டிவாக இருக்குல்ல. 2 ரீதியில் நீங்கள் நினைக்கிற மாதிரியும் திங்க் பண்ணலாம், நான் நினைக்கிற மாதிரியும் திங்க் பண்ணலாம். அதுக்கு கம்பல்சரி இது இல்லை. இந்த காற்று அடித்து மொத்தமாக அன்றைக்கு காற்று அவ்வளோ ஹார்ஷாக இருக்குல்ல. ஓகே ஓகே. இப்ராஹிம் எங்கே தான் சார் போனார் இப்ராஹிம்? அதுக்கு உண்மையாக கதையில் எதுவும் சொல்லலை. ஆனால் ஐ தாட் நாவல்லையும் அப்படி நாவலும் எதுவும் இல்லை. உண்மையாக இருக்கணுதும் இந்த மாதிரி எதுவும் கிரிமினல் எதுவும் அல்ல. அது நாவலிஸ்டோட அந்த கதை அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். பட் இந்த நாவலில் படிக்குമ്പോൾ இது இந்த வெரி பிகினிங்கில் தான் இவர் இந்த ஆளை ஃபோட்டோ ஸ்டேஷனில் பட் இவன் யாருன்னு தெரியாமல் அந்த இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் இந்த நாவல் படித்தவருக்கு போலும் அது ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி பிகினிங் இந்த வெரி பிகினிங் ஃபஸ்ட்டு சாப்டர்ஸில் தான் இப்ராஹிம் காதிரின்னொரு ஃபோட்டோ பார்க்கும்போது. பட் இந்த காதிரி வந்துட்டு இந்த என் போர்ஷனு தான் வரும் இல்லை. ஸோ படிக்குമ്പോൾ எதுக்கு அந்த ஃபோட்டோ காட்டியதுன்னு எவ்வளோ கிடைக்காது. பட் இப்போ நம்ம இது இவனை ஸ்டடி என்னோட ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ காட்டும்போது தெரியும். ആക്ച്വലായി ഐ തിങ്ക് ഇവൻ എங்கே പോയി എന്നുള്ളതിനേക്കാൾ ഉപരിയായിട്ട് ഇറ്റ്സ് എ ക്രിമിനൽ. ക്രിമിനൽ മീൻസ് ഇറ്റ്സ് വെരി ഹാർഡ് മൈൻഡ്. ഒരു ഭയങ്കര ഇതായിരിക്കുന്ന ഒരാളെന്ന് നിൽക്കുന്ന ഒരു ക്രൈം താൻ பண்ணிட்டு இருக்கிறவருக்கு இவ்வளோ அன்பு பாசம் கைண்ட்னஸ் இருக்கிற மாதிரி இப்போ எல்லாருக்குள்ளிலும் மேபி குட் குவாலிட்டிஸ் இருக்குது. மேபி அவனோட பேட் குவாலிட்டி சில இடத்துல மட்டும்தான், மீதி அவனோட குட் குவாலிட்டிஸ் இருக்காது. அதர்வைஸ் ஹி கேன் சேஞ்ச் ஆல்சோ இல்லை. இப்போ கிரிமினலாகிருந்த ஒராளுக்கு அப்புறம் அவனோட டோட்டல் கேரக்டரை சேஞ்ச் பண்ணலாம் எப்போ வேணாலும். அது மாதிரி ஒரு 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 மிஸ்டிக் ஃபீல் தான் அந்த கேரக்டருக்கு. ஹக்கீமோட கேரக்டரும் உண்மையான கதையில் இருக்காது, இதில் இறந்த மாதிரியும் காட்டியிருப்பீங்க. அது நாவலில் இறந்து போயது மாதிரி. பட் இந்த ரியல் இதில் ஹக்கீம் இருந்தது. இவர் 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஒரு 2 பேருமே தப்பிச்சிருக்காங்க. ஆமாம். அப்புறம் அவனுக்கு அதுவும் ஆவில்லை. பிகாஸ் ஆவில்லை மீன்ஸ் இவங்க அவ்வளோதான் ஃபேஸ் பண்ணியிருக்கும். தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி எதுவும் ஃபேஸிங் இருக்குல்ல. ஐ திங்க் நாவலிஸ்ட் கேன் எக்ஸ்பிளைன் மோர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு டிரெக்டராக நாவலை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நீங்கள் இதில் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்களா, இல்லை ரியல் ஸ்டோரியும் நாவலும் கிளப்பாகி தான் இதில்? ரியல் ஸ்டோரியில் விஷயங்கள் அவர் மேக்ஸிமம் இது பண்ணித்தான் நாவலில் வந்தது. ஆனால் நான் ஃபாலோ பண்ணியது இந்த நாவல் தான். அது கூட எனக்கு அது
சீக்வன்ஸுகளை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி என்னுடைய ஒரு இதில் எப்படி இருந்தால் அது மாதிரி பண்ணி. அந்த ஹட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் குபூஸ் கொடுக்குற அந்த சீக்வன்ஸு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு வரமாட்டார், கோச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பார். அப்புறம் அந்த குபூஸை காட்டினோன்னே அவருக்கு பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து சாப்பிடுவார். அதுக்கப்புறம் சொல்லி கொடுப்பார், பொறுமையாக சாப்பிடு, தண்ணிலாம் குடி அப்படின்னு சொல்லி. ஒரு குபூஸ் வந்து ஒரு மனுஷனை எப்படி மாற்றுதுன்றதில் அது ஒரு டைலாகாகவுமே வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறது வந்து இவர் என்ன சொல்கிறது, நெகட்டிவ் ஷேடை வந்து மறைக்கிற மாதிரியும் இருக்கும். இது எப்படி சார் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க? இதில் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கு. பிகாஸ் நம்ம ஏழை பசங்களை எல்லாமே இது மாதிரி தான் பெரியவர் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கு. ஏதாவது சாப்பாடுக்கு ஏதாவது பசிக்கிறதுக்கு கொடுத்து ஹாப்பி ஆகிடும். பிகாஸ் இந்த சின்ன பசி இந்த பெரிய பசி சின்ன ஃபுட்டில் ஹாப்பி ஆகிடும். அது மட்டும்தான் அவனுக்கு கொடுக்க போகிறேன். அப்புறம் அவன் ஒரு ஸ்லைவ் ஆகிடும். சாப்பாடு கொடுத்துருந்தால் அது தேவைப்பட்டிருந்தால் அவன் கொடுக்கணுக்கு பின்ன அடிமை. அதுதான் ஒரு ஷார்ட் இருக்குல்ல, இந்த குபூஸோட சஜஷன் வச்சுட்டு அந்த ஆளோட ஃபேஸ் ஒரு ஷார்ட் இருக்கு. பர்பஸ் அந்த ஷார்ட் எடுக்கும்போது இதுதான் இது மாதிரி தான் நினச்சது. பிகாஸ் இதுக்காகத்தான் நம்ம வி ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஃபுட் அல்ல எல்லாருமே. ஃபஸ்ட்டு ஃபுட்டு தான், அதுக்கப்புறம் தான் மீதி வந்துட்டே இருக்குது. அப்போ வேர்ல்டில் இப்போ கூட இந்த ஃபுட்டுக்காக ஷெல்டருக்காக மனிதர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ சம் ஆஃப் தம் ஆர் அவருக்கு ஃபுட் இருக்குன்னா நிறைய பேர் ஸ்டோர் பண்ணி அவங்க வசதியில் வச்சுருக்கேன். அது ஆக்சுவலாக பசி வந்திருந்தால் எதுவும் பண்ணுவார். பசி இது கண்ட்ரோல் பண்ணது பசி அடக்கிறதுக்காக நம்ம எந்த வேலைக்கும் ஃபோர்ஸ் ஆகிடும். சார் எனக்கு சில சீன்ஸ் இருக்குது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி ஷூட் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஹாஃபில் வர அவங்க தப்பிச்சு போகும்போது அந்த ஸ்னேக்ஸோட சீன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு சார். அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஏன்னா நாவல் படிக்கும்போதும் அது அந்த ஸ்னேக்கோட விஷயங்கள் வரும். இதில் எப்படி சார் அதை ஷார்ட் பண்ணீங்க? ஏன்னா சில விஷயங்கள் ஐஃபோனில் ஷூட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸ்னேக்ஸ் வந்துட்டு ஒரிஜினல் சார்? ஒரிஜினல் ஸ்னேக்ஸ் சைட் பை டேஸ். அவ்வளோ ஸ்னேக்ஸும் ஒரிஜினலா சார்? ஆனால் அதில் சில இடத்துல விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த இது தனியாக இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான். சில அது மூமெண்ட்டு எப்போ எங்கே போகிறேங்க தெரியல. அதுக்காகத்தான் அது அந்த டைமில் திடீர்னு கேமராமேன் அவனுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவனோட ஃபோனில் பண்ணியது. அப்புறம் அது பார்க்கும்போது நல்லா இருந்தேன், குவாலிட்டி இருக்கு. அப்போ 4K மேலே இருந்ததுனால அது யூஸ் பண்ணியாச்சு. ஓகே. அது எல்லாமே பாய்சனா இல்லை பாய்சன்? அதில் இது அவங்க அதில் பாய்சன் டீத் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி. அந்த வல்ச்சர் அட்டாக் சீன், ஒரு டெட் பாடியை பார்த்துருவார். அதாவது அந்த ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு ஓல்டு மேனோட டெட் பாடியை வல்ச்சர்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவர் அப்போ தான் வந்து சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு மலை மேலே ஏறி போவார். அந்த வல்ச்சர் அட்டாக்கிங் சீன் அது எப்படி எடுத்தீங்க சார்? அதுக்கெல்லாம் சில சீக்ரெட்ஸ் இருக்கு. சொல்கிறது இல்லையா சார்? ஆமாம். அது பிகாஸ் இப்போ தியேட்டரில் ஓடிட்டு இருக்குல்ல, அது சொல்லி முடிச்சுட்டு இருந்தால் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும்ல. அப்போ அது மொத்தம் பார்க்கட்டும், அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏன்னா அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். மணல் சூறாவளி ஒன்று வரும்ல சார், சாண்ட் ஸ்டாம், அது எப்படி ஷூட் பண்ணீங்க சார்? சாண்ட் ஸ்டாம் இல்லாமல் நல்லா காற்று வித்து சாண்டு எல்லாம் வந்துருந்தேன். அப்போ அந்த டைமில் நம்ம ரீலாக ஷூட் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ். அதுக்கப்புறம் வி கிரியேட் சம் ஆம்பியன்ஸ். அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு അൾജീരിയയിൽ സെക്കൻഡ് ടൈം അൾജീരിയയിൽ വരുമ്പോൾ ഞാനും ക്യാമറാമാനാണ് ഫസ്റ്റ് വരുന്നത്. അൾജീരിയയിൽ വന്ന് നമ്മൾ അതിൻ്റെ അടുത്തൊക്കെ പോകുമ്പോൾ ഒരു ഈവനിങ്ങിൽ ദിടീർന്ന് എന്താ ടൗണിൽ, ഡെസേർട്ടിലല്ല, ടൗണിൽ
நிறைய பயங்கரமாக டஸ்டியாയിരുന്നു. ஃபுல்லாக டஸ்ட், ரெட்டு மாதிரி இருந்தது ஸ்கை, இதெல்லாம் ரெட்டாக இருந்தது. என்ன വെച്ചാൽ നമ്മൾ ഹോട്ടലിനുള്ളിൽ ഏതോ സാപ്പിട്ടിട്ട് വെളിയിൽ വരുമ്പോൾ നമുക്ക് പാർക്ക് பண்ணிய காரு ஃபுல்லாக ரெட்டாச்சு. அப்புறம் நம்ம சின்ன ட்ரெஸ்ஸில் இங்கே இருக்கேன். அப்போ வண்டியில் ஒரு ஜாக்கெட்டாக இன்னும் குளிரில் இருக்குது. ஜாக்கெட்டில் பாடியில் எல்லாமே பிளட்டு மாதிரி இந்த சாண்ட், அது சிட்டிக்குள்ளே. അപ്പോൾ இந்த மாதிரி ஒரு சாண்ட் ஸ்டாமில் இருக்குമ്പോൾ டோட்டலாக ஒரு ரெட்டிஷ் பிங்க் அந்த மாதிரி தான் இருக்கும் டோட்டலாக. அதை ரியலாக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு, இது எப்படி பாஸ் பண்ணும்போது ஆயிடும்னு. ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸுகள், அதை விட நிறையா ரெஃபரன்ஸ் தான் நம்ம கைட் பண்ணி. ஆக்சுவலாக நாவலில் வந்து இது நிறைய இடங்கள்ல இது ஒரு கேள்வியாகவே கேட்டுட்டு இருந்தாங்க சார். நாவலில் வந்து நஜீப் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த ஆட்டோட இன்டர்கோர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அது வந்து சென்சாரில் தான் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அது தப்பாக சொல்லியது. ஆக்சுவலி நம்ம ஆஃப்டர் ஸ்க்ரீன் பிளே இது மாதிரி நிறைய பேர் இப்போ எப்போவுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கா, அந்த மாதிரி சீன் இருக்கா, அந்த மாதிரி சீன் இருக்கா, அது மாதிரி ஏதோ பயங்கர. பட் நம்ம டீமிலும் அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு, அது வேணும் வேண்டாம். பிகாஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகரில் இருக்க மனுஷன் அந்த மாதிரி மிருகமாய்ப்பானு, அந்த மாதிரி நிறையா கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஐ டோன்ட் திங்க் அது ஒரு நல்ல விஷயமாയിരിക്കും. பிகாஸ் இந்த கேரக்டர் ப்ரொட்டகோனிஸ்டோட மேலே பயங்கரமாக ஒரு சிம்பதி போயிட்டே இருக்குമ്പോൾ இந்த மாதிரி இது விஷயம் வருമ്പോൾ டோட்டலாக அவனோட சிம்பதி போகும். அது மாதிரி மட்டும் இல்லை, ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபேமிலியோடு சேர்ന്ന് இந்த மெமറിயில் ഇരിക്കുന്നവർക്ക് ഇത്തരം ഒരു ബിഹേവിയർ വരുന്നത് ഒരു നാച്ചുറൽ അല്ലേ. பட் புக்கில் இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன் ஃபேமிலியோடு இல்லை. பட் ஃபிலிமில் இருக்கு அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஏற்பட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேயில் இவனோட மென்டல் சேஞ்ச் ஆகிடும், இல்லை ஒரு மென்டல் ஸ்டேட்டஸ் பயங்கர டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். அப்போ அதுக்கு சப்போர்ட்டிவாயிட்டு தான் மீதி சீக்வன்ஸ் எல்லாம் போடணும். அப்போ அது டோட்டல் கதையிலே எப்படியா டிஃப்ரென்ஸ் ஆகுது தெரியல. ஸோ அது முன்னாடியே டிசைட் பண்ணியாச்சு அது ஷூட் பண்ண வேண்டாம். பட் த ரைட்டர் தாட் அது சென்சரில் ரிமூவ் பண்ணி நினச்சி. பட் ரைட்டர் என்ன சார் சொன்னார் அவருக்கு? ஏன்னா நாவலை பேஸ் பண்ண அவர் நினச்சி அது ஷூட் பண்ணிட்டு தப்பாக நினச்சி. நாவலில் அவர் ஷூட் பண்ணணும் தான் அவர் சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஹி தாட் நம்ம ஷூட் பண்ணியிருக்கும், அது சென்சரில் போய் ரிமூவ் பண்ணின்னு நினச்சேன். அதுதான் அந்த மாதிரி கமெண்ட் வந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கும். அவரை பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஒரு ஃபிகராக இருக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தா கொஞ்சம் தள்ளி போயிடுவார், கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக ஆயிடுவார் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் நீங்கள் சொன்ன மாதிரி. இல்லை, எனக்கு ஐ ஆம் நாட் கன்வின்ஸ்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் காட்டுனதுக்காக. ஸோ அது ஷூட் பண்ண வேண்டாம்னு நினச்சி. அந்த சீக்வன்ஸ் வந்து சின்ன ஒரு வேர்டில் ஒற்ற சென்டென்ஸில் தானே இருக்கு. ஆமாம், அவனோட புருஷத்தம் ஒரு குகையில் கയറി, அவனோட மேன்லி இது லாஸ்ட்டு அது ஒரு கேவுக்குள்ளே கയറി போயிடுச்சு. அதாவது சிங்கிள் சைஃப் வேர்டு. பட் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. அந்த படத்தில் ஃபிலிமில் அந்த மாதிரி எப்படி காட்ட முடியும்? அந்த மாதிரி காட்டலாம், நிறைய கவரிங் மாஸ்க். பட் அங்கே அசிங்கமாக இருக்குல்ல. புக்கில் வந்து மழை பெய்யும் போது பயந்து போய் அந்த அர்பாப் வந்து என்னை காப்பாற்றுன்னு நஜீப்ட வந்து கெஞ்சுவார். நல்ல வேளை கடவுளாக பார்த்து அல்லாஹ் வந்து உன்னை அனுப்பி வச்சிட்டாரு, இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த கஃபீல் அவர்
நஜீப்பை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த சீன் ஏன் படத்தில் வரல சார்? அது முதல்ல இந்த சீன் தான் அந்த ரிக்கோட ஆடிஷனில் அவனுக்கு ஆக்ட் பண்ணதுக்காக நான் டீட்டெயில்ஸ் சொன்னது. ஓகே. அது அபுதாபியில் அவனுக்கு ஆடிஷனில் நான் இதுதான் அவனுக்கு சீனாக கொடுத்தது. அது கூட முதல்ல நான் அந்த சீன் கூட அந்த ஃபஸ்ட்டு டிராஃப்டில் இருந்தது ஸ்க்ரீன் பிளேயில். பட் அப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கு பயங்கரமான அந்த 2015 எல்லாமே ஒரு செகண்ட் பார்ட் அந்த மாதிரி நம்ம நினைக்காது. அதோட இந்த மாதிரி படத்துக்கு ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு இது இல்லை. பிகாஸ் அவ்வளோ டென்ஸ்டாக இருக்கு. அந்த கொஞ்சம் ஜோயலாக இருந்தால் தான் அதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எடிட்டிங்கில் அது தான் கொஞ்சம் ஓகே அவாய்ட் பண்ணியாச்சு. அவர் கேரளாவில் இருக்கும்போது அந்த விசா கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார் சார். இந்த குஸ்தியும் 5ஆம் கிளாஸையும் வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சண்டை போட தெரிஞ்சவரா இல்லை குஸ்தினா வேறையா சார்? 5ஆம் கிளாஸும் குஸ்தியும் மீன்ஸ் அது லோக்கல் ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜ், அவ்வளோதான். குஸ்தி தெரியணும்னு இல்லை அதுக்கு. நான் சரி ஓகே குஸ்தி குஸ்தி மீன்ஸ் வந்து 5ஆம் கிளாஸ் சும்மா சண்டை போட்டுட்டு சும்மா சுட்டுட்டு இருக்கணவர். ஆர்டினரி நம்ம அது லோக்கல் லாங்குவேஜ். ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து அவர் சண்டை போடணும்னு முடிவு பண்ணாரா சார்? நம்ம எப்போவுமே ஏதாவது நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது தான் நம்ம சண்டை போடுவார்ல. நம்ம பயந்துருக்குன்றது எப்படி சண்டை போடுவார்? நம்ம அழுக மட்டும் செய்யும். இப்போ உனக்கு சண்டை சப்தம் அதுதான், அதோட ஹியூமன் சைக்காலஜி. உனக்கு சப்தம் போட்டுனதுக்கு சண்டை போட்டுறதுக்கும் அவசரம் இருந்தால் தான் நீ பண்ணுவார். பட் அந்த இமோஷன் உள்ளில் இருக்கும்போது கூட என்ன பண்ணுவார்? அழுகும் இல்லை. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஒரு இடத்துல வந்து அவங்க முதலாளிங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போகிறாங்க. மகளோட கல்யாணத்துக்கு போகிறப்போ இவர் ஒரு ஷாட் இருக்கும், எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நியூடாக அந்த இடத்துல போய் ஃபஸ்ட் டைம் தண்ணியில் குளிப்பார். அந்த ஷாட்டில் பிருத்திவிராஜோட அந்த ஒரு எஃபர்ட் பயங்கரமாக இருக்கும். அவர் எவ்வளோ கேஜி சார் குறைச்சாரு? அது ஆக்சுவலாக அது பெரிய ப்ராசஸில் தான் அது வந்தது. ஆக்சுவலாக அரவுண்ட் 30-32 kg கம்மி பண்ணியாச்சு. அதோட அந்த சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 days அவர் டோட்டல் வாட்டர் கட் பண்ணியாச்சு, ஃபுட்டு கட் பண்ணியாச்சு. நம்ம டீஹைட்ரேட் பண்ணி வாட்டர் இல்லாமல் பாடி எல்லாமே ஸ்ட்ரிங்க் ஆகிடும். அது யூஸ்வலாக இந்த குஸ்தி அது இது நடத்தினருக்கு அந்த மாதிரி இதுக்கு என்ன ப்ராக்டிஸ். அப்போ அந்த டைமில் பயங்கரமாக அவன் அப்நார்மலாக இருக்கும், கோபமாக இருக்கும், எந்த மாதிரி பிஹேவியர் தெரியவில்லை. முன்னாடியே சொல்லியாச்சு. ஏதாவது ஞானம் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிட. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் ஏதாவது எல்லாம் சம்பவிக்கலாம். தட்ஸ் வெரி ரிஸ்கி சீக்வன்ஸ். நம்ம என்னென்ன ஷாட்டுകൾ எப்போ എടുക്കണം ഞാൻ റിഹേഴ്സൽ பண்ணி கேமரா ஜிப்பு அதெல்லாம் மூமெண்ட்ஸ் செட் செய்து இப்போ அந்த ஆல் யூனிட்டுக்கு தெரியும் என்ன ஷாட் കഴിഞ്ഞാൽ என்ன ஷாட் என்ன இருந்தது. ஆல் யூனிட் பிகாஸ் சப்தம் கூட இல்லை, பின் ட்ராப் சைலன்ஸில் தான் பண்ணுது. பிகாஸ் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஒரு ஷாட்டு முடிஞ்சுக்கப்போ நெக்ஸ்ட் ஷாட்டு பிளானிங் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இங்கேருந்து கேமரா கலெக்ட் செய்து அங்கே வச்சு ஷூட் அந்த மாதிரி தான். பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் வாட் இஸ் கோயிங் ஆன். அது மாதிரி தான். அது பயங்கரமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே. சார் மிட்வேல வந்து கடவுள் நம்பிக்கை, அதான் அல்லான்னு கூப்பிட வருவார். நான் ஏன் அந்த ஆளை கூப்பிடணும், நான் கூப்பிட மாட்டேன், அவர் என்னை வந்து காப்பாற்றிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் சார். அவருக்கு அதுக்கப்புறம் உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டாரா சார்? இல்லை அந்த மாதிரி இல்லை. எப்போவுமே நம்ம எப்போவுமே ஆசை என்ன, கடவுள் எல்லாமே கொடுக்கணும். நம்ம கேட்கும்போது எல்லாமே அதை எடுத்து கொடுக்கணும் மாதிரி ஒரு ஒரு அந்த கான்செப்ட் தான் எல்லாருக்கும் இல்லை. ஏன் நான் இவ்வளோ நாலு கடவுள்கிட்ட போயாச்சு, சாமிக்கிட்ட கும்பிட்டாச்சு, பட் ஏன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வியாதி வந்தாச்சு, இந்த ஃபெயில் ஆயிடுச்சு மாதிரி எல்லா இடத்திலும் எல்லாருமே கடவுள்கிட்ட உள்ள மெயின் கம்ப்ளைண்ட் அதுதான். ஆக்சுவலி அது நம்ம சில இடத்துல டிப்ரெஷன் வரும்போது தான் நம்ம ஃபீலிங் அதுதான்
கடவுளுக்கு எல்லாருமே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் போகும்போது அந்த சஃபரிங் கூட போகிறதுக்கும் அவனுக்கு உயிர் கொடுத்ததும் அவனுக்கு ஆசை கொடுத்ததும் கடவுள் தான். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் അതിൻ്റെ നെക്സ്റ്റ് സീക്വൻസിൽ അവൻ பார்க்குது இதுக்கு மேலே இவன் கூட இருந்த ஆள் இறந்து போயிடுச்சு. அப்போ இவனு அது வரல. ഇപ്പം അത് ഭയം വന്നിരിക്കുക. അതുതന്നെ എപ്പോഴാണേലും ഇവൻ സാവട്ടും ബട്ട് ഐ വാണ്ട് ടു എസ്കേപ്പ്, ഐ വാണ്ട് ടു கோ பேக் டு ஹோம் எന്നുള്ളൊരു ஹோப் இல்லை. അപ്പം அந்த மாதிரி எப்போவுமே ஹோப்பு நமக்கு எப்படி கிடைக்குது, அது கடவுள் இருந்தால் தான் கிடைக்கும். அவர் காப்பாற்றும் എന്നുള്ളൊരു വലിയ കോൺഫിഡൻസ് இருக்குல்ல. பட் நம்ம எப்போவுமே கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் இதுதான், நீ இருந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அது ஒரு காமன் யூசேஜ் மட்டும்தான். அந்த வயசான ஆள் யார் சார் ஆக்சுவலாக? He is Robin Das. He is a stage artist and also he is doing so many good films in Hindi and he is a Bengali. He is living in Delhi. அந்த கதையில் வந்து அவருக்கு வந்து வயசாயிடுச்சு, அடுத்து இறந்துருவாருன்னு தெரிஞ்சனால தான் நஜீப்பை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. யூஸ்வலி அப்படியே இருந்தால இந்த நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் ஏஜாக இருக்கும்போது ஒரு 10-15 years ஆயிடுச்சுடும்போது அது ஜஸ்ட்டு அந்த டிட்டரேட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம இது போயிடுச்சு, இனி நெக்ஸ்ட்டு புதுசாக ஒன்று வேணும் நினச்சி அது சின்ன நாய்க்குட்டியை தேடிட்டே இருக்கும்ல. அது மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்களும். சில மூமெண்ட்ஸ் வந்து எமோஷ்னலாக மாற்றுன்றதில் எனக்கு இதில் 3 பேரும் தப்பிச்சு போகலான்றப்போ புது சட்டையெல்லாம் போட்டுட்டு பேக் ஒன்று சைடில் வச்சுட்டு ரன்னிங்கும் வாக்கிங்கும் கலந்த மாதிரி அவர் காலும் உடஞ்சிருக்கும், குதிச்சு ஓடுவார். லிட்ரலி எல்லாருமே எமோஷ்னலான ஒரு சீக்வன்ஸ். ஏன்னா சந்தோஷம் ஒன்று, தப்பிக்கிறான் அப்படின்ற ஒன்று, இன்னொன்று அவன் எப்படி இருந்தவன் இப்போது கால்லாம் உடஞ்சி இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக அந்த சீக்வன்ஸ் எப்படி சார் கொண்டு வந்தீங்க? அது ஒரு மிட்ல இருக்கும், அவரோட எமோஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் குதிக்கிறது ஓடி வர்றது வந்து அவ்வளோ பாவமாக இருக்கும். அது அந்த மாதிரி இந்த ஒரு வாக்கிங் ரன்னிங் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். காரணம் பிகாஸ் அதுக்கு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது he done very much in that sequence, all sequence, but particularly this kind of physical இதோட ட்ரை பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது வந்துட்டு அதில் இந்த எஸ்கேப்பு மட்டுமல்ல, ஒரு 3.5 years வெயிட்டிங். அது ஒரு ஃபைனல் ரவுண்டில் நம்ம மாரத்தோன்லாம் ஓடுவார்ல, அந்த மாதிரி தான் ஒரு இது, ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி, உயிர் கிடைச்ச மாதிரி, லைஃப் கிடைச்ச மாதிரி, அது மாதிரி தான் அந்த ஒரு ஃபீல். பெரியவனே சாங் எப்படி கம்போஸ் ஆச்சு சார்? ஆக்சுவலி அந்த சீக்வன்ஸ் வந்து சின்ன சீக்வன்ஸ் தான் இருந்தது. அந்த பெரிய பாட்டுக்கள் ஒரு லெங்து கூட அந்த மாதிரி முதல்ல இல்லை இந்த ஸ்கிரிப்ட் வைஸு. பட் அது ஒரு முன்னாடி நம்ம நினச்சது ஏதோ ஒரு ஃபேமஸ், அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ் ஏதோ ஒரு சாங் வச்சு அந்த சாங் இந்த பையன் பாடுந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சது. அப்புறம் அது கொஞ்சம் தேடியாச்சு, பட் அது கரெக்டாக சூட் ஆகலை. ஸோ அப்போ தான் நினச்சது ரஹ்மான் சாரை வச்சுட்டு எதுக்கு இந்த ஓல்டு சாங் தேடி போனோம், அந்த ஓல்டு டைப்பில் ஒரு சாங்கே பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அவருக்கு கூட டிஸ்கஸ் பண்ணியாச்சு, அவர் சொல்லியாச்சு, சிச்சுவேஷன் சொல்லியாச்சு. அப்போ அவர் சொல்லியாச்சு இதுக்கு லிரிக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு மியூசிக் போடலாம். அவன் ரஃபீக் அஹமது கூப்பிட்டு இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. பெரியோனே ரஹ்மானே பெரியோனே ரஹீம் அந்த 2 lines ரஹ்மான் சார் தான் ஆட் பண்ணியது. அந்த லைன்ஸ் அது இப்போ ஐ திங்க் இன் தமிழ் மலையாளம் தி போத் ஆர் சேம். அதர் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். பட் அந்த பாட்டோட மெயின் பியூட்டியும் அதுதான். அண்ட் ஆல்சோ மியூசிக் ஆல்சோ இந்த காலத்தில் இந்த மாதிரி லிரிக்ஸ் பாடுறதுக்கு அப்புறம் மியூசிக் பாடுறது வெரி ரேர் சீக்வன்ஸ். அப்புறம் ஆஃப்டர் 4 வரைக்கு அப்புறம் அகெயின் அவங்க கேட்டாச்சு இனியொரு மோர் லைன்ஸ். அப்படி தான் அந்த பாட்டு ஒரு பெரிய பாட்டாக
ஓகே, ஆக்சுவலாக அது ஒரு 3 வெர்ஷனாக வரும்ல சார். மொதல் வந்து வித்தவுட் மியூசிக், ஹக்கீம் ஹக்கீம் பாடிட்டே வர அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் பாடுறது, அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ் சார் பாடுற. ஸோ இப்படி ஒரு 3 வெர்ஷனாக வந்துடும். எனக்கு லாஸ்ட் சீக்வன்ஸ் என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்றனால அந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடந்துகிட்ருக்கோம். அவங்க கிளம்ப போகிற முதல் நாள் நைட்டு. அப்போ ஒரு மீட் ஒன்று வந்து அவங்க அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து நஜீப்க்கு கொடுப்பாங்க. அவரை கொடுத்தோன்னே அவர் சாப்பிட மாட்டார். ஏன் சார்? ஆடுங்களோடய ரொம்ப நாள் இருக்கிறனாலயா? ஆமாம், பிகாஸ் நமக்கு தான் இது ஆடு. பட் அவனோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆയിരിക്കും, அவனோட பசங்களாയിരിക്കാം, அந்த மாதிரி அவனோட ரிலேஷன் இருக்குல்ல, அது கூட அப்போ அதுக்கொரு பெரிய ஃபீல் அவனுக்கு கிடைக்கும். பிகாஸ் அவன் பார்க்கும்போது இந்த ஆடும் அவன் முன்னாடி அவன் கூட இருந்த ஆடு மேபி இருக்கும். இனி இது ஒரு சைக்கிள் இருக்குல்ல, அது ஆக்சுவலி இதுக்கு பதில் இனி ஒரு சீன் கூட இருந்தது. இதுக்கு கடைசியில் ஜெயிலில் இவன் சாப்பிட்டு இருக்கும்போது பிரியாணி சாப்பிட்டு இருக்கு. அவன் தான் எதிராக இருக்குன்னு சொல்லுவார், மட்டன் பிரியாணி சாப்பிடும். அவன் இஸ் ட்ரை டு வாமிட் அண்ட் எடுத்துருவானா? ஆமாம், அது அதெல்லாம் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த படத்தில் இல்லை. நான் போகிறேன் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் லிட்ரலி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிடுவார். ஒரு கோட் லைஃப் தான். ஆனால் நாவலில் வந்து அவர் நிறையா ஆடுங்கள்கிட்ட பேசுவார், அங்கே இருக்கிற கேமல்கிட்டலாம் பேசுவார்னு வரும். ஆக்சுவலி நாவலில் நிறைய இடத்துல நாடுகிட்ட பேசிட்டு இந்த ஆர்டிஸ்ட்டு, பொலிட்டீஷியன்ஸ், அந்த இஎம்எஸ், மோகன்லால் அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு, பச்சைக்காரி ரமணி அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு தான் பேசுவார். பட் சினிமாவில் அந்த மாதிரி பேசுப்போ இந்த ஆளோட ஃபீலிங்ஸ் டோட்டலி லைட்டர் ஆகிடும். அவனோட நார்மல் பிஹேவியர் மாதிரி வசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வேணும். அப்போ அந்த மாதிரி ஒரு டியூரேஷன் நமக்கு சினிமையை காட்டுறதுக்கு இல்லை. ரிலாக்ஸிங் பாயிண்ட் எல்லாரும் சம்டைம்ஸ் ரிலாக்ஸ் ஆகிடும், பட் அகன் மறுபடியும் வருது. அப்போ அந்த மாதிரி அவ்வளோ டைமு சினிமையை காட்டுறதுக்கு, பிகாஸ் சினிமாவில் ஈவன் அந்த ஸ்ட்ரகிள் தான் போயிட்டே இருக்கு. அதனிடையில் ஈவன் இன் பிட்வீன் ஒரு ரிலாக்ஸ் சுவிட்சிட்ட மாதிரி அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கொஞ்சம் ப்ரிலோடு வேணும், அப்போ எண்டிங் வேணும். அப்போ அந்த மாதிரி அதுதான் நான் சொல்லுது. சில விஷயங்கள் நமக்கு ஏன் அவாய்ட் பண்ணி, பிகாஸ் அந்த ஒரு கண்டினியூட்டி கிடைக்காது. இப்போ அதுக்கு பதிலாக தான் நான் இவன் ஆடுகள் எல்லாமே எல்லா இடத்தும் அந்த காட் ஃபைட்டுகள் எல்லாம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு ஒரு குட்டி ஆடு வந்துட்டு இவன் அது சத்தம் போட்டு எல்லாமே திருப்பி வருதில்ல, அதுன்னு ஹக் பண்ண. அப்போ அது கூட அனதர் ரிலேஷன் இல்லை. இப்போ மனிதனும் ஆடும் தமிழ் எப்படி ஒரு ரிலேஷன் பண்ணலாம்னு வச்சுருந்தா அதுதான் ரிலேஷன். அவர் பொண்ணு பிறந்தா ஒரு பேர், பையன் பிறந்தா ஒரு பேருன்னு சொல்லி ஊரில் அமலாப்பாட்ட சொல்லிட்டு இங்கே வந்தோடனே ஒரு ஆடு குட்டி போடும். அந்த குட்டியோன்னு அதானா அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ப்ராப்ளம் இருந்த அந்த குட்டி ஆடு அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் இறந்து போச்சு. ஓ, ஸோ உண்மையா வெயில் அல்ல, அது என்ன தெரியல, அது அந்த டயரியா மாதிரி ஏதாவது, அதுக்கு எனக்கு எப்படி வேணா மீது பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்போர்ட்டில் சார். இந்த ரியல் டைம் இன்ஜின்னு சொல்லி இப்போது சினிமாவில் அது ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்குல்ல சார், அது வழியாக ஷூட் பண்ணலாம் சில சீன்ஸ்ன்னு சொல்லி ஏதாவது பிளான் பண்ணிங்களா சார் இனிஷியல்? இல்லை, அது கொஞ்சம் பிகாஸ் அதுக்கெல்லாம் சில லைட்டில் தான் நமக்கு இது இவ்வளோ வாஸ்டாக இருக்கிறதுக்கு அவ்வளோ. Otherwise we have to plan the all film like that. அது மாதிரி செட்டு போட்டு இந்த கிரவுண்ட் எல்லாமே சான்ஸ் எல்லாம் வச்சு அதை வச்சு இது வச்சு தான் நமக்கு பண்ண முடியும். பட் I don't know, I started in 2018. That time not a real engine. சினிமாட்டிக்காக இப்ராஹிம் எங்கே போனார் அப்படின்றத உங்களால் சொல்ல முடிஞ்சிருக்கும்ல சார்? ஏன்னா இது வந்து ஒரு அடாப்டேஷன் தான் அப்படின்றப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. இப்ராஹிமை எப்படினாலும் காட்டலாம், அவர் உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டிடலாம்.
அவர் ஒரு ஹோப்பாக தெரிஞ்சார். அந்த ரோடு கிட்ட வரும்போது அந்த ஹோப் இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு. சினிமாட்டிக்காக காட்டியிருக்கலாம்ல சார்? இப்போ நம்ம இன்டர்வியூ இன்பிட்வீன் இந்த பிரேக்கில் எனக்கு ஒரு கோல் வந்தது. அந்த கோலில் அந்த ஆள் பேசுது, சார் படம் எல்லாம் நல்லா பிடிச்சாச்சு சார், அவனுக்கு ஒரு சஜஷன் இருக்குது. ஈஸ் கேமரா அசிஸ்டன்ட் ஆர் சம்படி இஸ் ஒர்க்கிங் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இப்ராஹிம் காதிரி இந்த ജയിലിൽ ഇരിക്കുമ്പോൾ ഏതോ ഒരാൾ കുറേ ആൾക്കാരെ കൂട്ടിയിട്ട് പോകുമ്പോൾ അവർ നെക്സ്റ്റ് അവരെ ഹാങ് பண்ணதுக்காக பிரிசனர்ஸ் அந்த மாதிரி பிரிசனர்ஸ்னு அந்த വണ്ടിയിൽ പോകുമ്പോൾ ഇവരുടെ നജീബ് അവനെ പാക്കും, ജയിലിലെ പാക്കും. பிகாஸ் நெக்ஸ்ட் டே தே ஆர் ஆல் ஃபார் ஹேங்கிங். அந்த மாதிரி அப்போ பார்க்கும் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஷூட்டோட போடலாமே ஜெயிலில் மாதிரி அது இருந்துச்சா சார்? இல்லை இந்த ഓഡിയനോட സജഷൻ நிறைய സജഷൻസ് വരും. ഇപ്പം ബിക്കോസ് ജയിലിലും അവനെ பார்த்துருந்தால் அவன் ஒரு கண்டம் செயலில் ஒரு கண்டம் பிரிசனர் மாதிரி வச்சுருந்தா நல்லா இருந்தது சில. அப்போ இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆடியன்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். வேர் ஹீ கோன், எப்போ எங்கே இருக்கு, என்னென்ன பண்ணுறது, அந்த ஃப்ரீடம் ஆடியன்ஸ் வச்சுருக்கேன். ஓகே. டூப் எதுவும் யூஸ் பண்ணீங்களா சார் இவர் கேரக்டர், பிருத்திவிராஜ் சாரோட கேரக்டருக்கு ஏதாவது இடங்கள்ல? ஓகே. ஏன்னா இவரே அவ்வளோ கடினமாக ரீசெண்ட் டைமில் அப்படி ஒரு ஆக்டர் நான் கேள்விப்படவே இல்லை சார். ஏன்னா எல்லாமே எந்த ஷோட்டில் டூப் பண்ண முடியும்? அது 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 கேட்குறேன் சார். ஏதாவது உங்களால் தோணுச்சா அப்படி கேட்குறேன். மேபி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டில் அந்த கடைசியில் இவன் ஒரு இடத்துல ஆஃப்டர் இது இந்த ரோடுக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி பெரிய டியூனு அப்படியே ரோல் பண்ணி வரும் இல்லை, அது ஐ திங்க் 3 or 4 டேக் அவன் இன்விட்வீன் அந்த அந்த இதில் ஞானே ரோல் பண்ணி காட்டியிருக்கேன் அந்த இடத்துல. ஐ தாட் இட்ஸ் a very easy job but once I tried also that. I think after that the next day then the evening onwards I was sick on that. I got fever and all like that. அதனால தான் சார் கேட்டேன். ஏன்னா இவ்வளோ ஃபிசிக்கல் கஷ்டம்லாம் எஃபர்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த இவ்வளோ எஃபர்ட்ஸ்லாம் இருக்கும்போது எங்கேயாவது அவருக்கு டூப் தேவைப்பட்டுச்சுன்னு தான் கேட்டேன். ஏன்னா எங்கேயுமே எனக்கு தெரில, டூப்பாக தெரில இல்லை. ஸோ அப்படி சார் கதையில் இருந்த மலபார் ஹோட்டல் வந்து நம்ம படம் பார்க்கும்போது தாஜ்மஹால் ஹோட்டல்னு மாறி இருக்கும். எதனால் சார்? இல்லை, மலபார் ஹோட்டல் அது அந்த மலையாளம் வேர்ஷனில் மலபார் ஹோட்டல் தான். தமிழ் அண்ட் மீதி இதிலெல்லாம் தாஜ் ஹோட்டல் தான். அது மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் மலபார் இது இந்த கேரளா ஹோட்டல் மாதிரி தான் யூஸ்வலி அது ஒரு டைப் ஆஃப் குரூப் ஆக்சுவலி. அவர் ஒரு சீக்வன்ஸில் வந்து இவரை பார்க்கறதுக்கு வருவார் சார். இவரை வந்து பாதுகாப்பாக ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுருப்பாரு. அவர் உள்ளே வரும்போது ஒரு ரஹ்மான் சாரோட பாட்டு வந்து பின்னாடி ஹம் ஆகிட்டே இருக்கும். அது ரஹ்மான் சாரோட பாட்டு தானா சார்? ஆமாம். நீ இப்படியே பாட்டு கேட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை திட்டிகிட்டே உள்ளே வருவார். ரஹ்மான் சாரோட பாட்டா சார்? எனக்கு டக்குன்னு அதை கண்டுபிடிக்க முடியல. என்ன படம் சார் அது? அது வந்து யோதா இல்லை சாரோட முதல் படத்தில் பாட்டு. இதுக்கெல்லாம் ரைட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, அது கூட அப்போ நினச்சது அந்த அவங்க பாட்டாக வச்சுருந்தா பரவாயில்ல. அது கூட அந்த காலத்தில் பெரிய ஹிட்டாக இருந்த ஒரு பாட்டு இல்லை. ஸோ ஐ திங்க் ஐ கேன் மணி சார் ஒரு விஷயம் அழகாக சொல்லியிருந்தார். எமோஷ்னலாக ஓவர் ஃபீட் பண்ணாமல் இருந்தீங்க, தட்ஸ் நைஸ் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அது உண்மையாக இருந்தது. ஆமாம். மேபி இந்த கடைசியில் இனியும் ஒரு ரீஜாயினிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் ஊரில் போய். அதெல்லாமே இல்லாமல் வேறொரு பேட்டர்னை தான் ஃபினிஷ் ஆகிச்சிருக்குது. மனுஷாவை பயங்கரமாக அதிசயமாக பேசியாச்சு. இந்த மாதிரி
இடத்துலலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி பண்ண போகணும் என்னால் முடியாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லியாச்சு. கமல் சார் ஆல்சோ இட்ஸ் ரியலி ஹேப்பன் ஒரு எபிக் மாதிரி தான் கமல் சார் சொல்லியது. அவருக்கு 2 பேரும் அவ்வளோ நம்ம சப்போர்ட்டு both of them are very film lovers. அந்த சார் ஒரு அனலைஸாக வச்சுக்கலாம் சார். படம் எடுத்து முடிச்சிட்டிங்க, கதை படிச்சிட்டிங்க, உண்மையான ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த ஒரு ஹியூமன் மிஸ்டேக் வந்து ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு கதை உருவாக வச்சது சார்? ஆக்சுவலாக அந்த கஃபீலோட தேடி வந்த அவൻ്റെ ലേബർ അല്ല ഇത്. somebody സ്പോൺസർഷിപ്പിൽ വന്ന ഒരാൾ. അത് ആദ്യം അവൻ പുരിഞ്ചാച്ച് അപ്പം പോയി എങ്കിൽ മറുപടി തിരുപ്പി വന്നത് ശരി ഇവനെങ്കിൽ ഇവനെ കൂട്ടിട്ട് പോകലാം എന്ന് നനച്ച് എടുത്തിട്ട് പോയത്. அதெல்லாம் ஒரு இப்போ இல்லை, அந்த காலத்தில் அந்த மாதிரியெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தைகளெல்லாம் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. அது ஒரு இப்போ அதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு இருக்குன்னு நம்ம இந்த படத்தில் நமக்கு ஃபீல் பண்ணது வச்சால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு லாஸ்ட் பிரத்தில் கூட நம்ம ஒரு 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 லைஃபினே ஒரு பயங்கரமான ஒரு வார் மாதிரி ஃபீல் பண்ணணும். அப்போ தான் லைஃபு நமக்கு திருப்பி கொடுப்பார். அது கூட நம்ம இப்போ இந்த காலத்தில் சின்ன சின்ன டிப்ரெஷன்ஸு அது ஒர்க்கிங் பேர்சன்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸுன்னு இருக்கும். எல்லா இடத்திலும் எல்லாரும் அன்ஹாப்பி, ஒரு டிப்ரெஷன். நமக்கு ஏதாவது கிடச்சில்லைன்னால் கடவுளுக்கு அகன்ஸ்டாக ஆகலாம், மற்ற பொலிட்டிக்கலே அகன்ஸ்டாக ஆகலாம். அது மாதிரி நம்ம ஒரு மார்க்கு எக்ஸாமுக்கு மார்க்கு கம்மியாகிடுச்சு കഴിഞ്ഞാൽ அதோட முடிஞ்சாச்சு நினச்சி சூசைட் பண்ண போகிறேன். அப்போ நிறைய சூசைடு இப்போ டெண்டன்சி ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்கு, எஸ்பெஷலி இன் யூத். அப்போது ஏன் இதுக்கு நாளையும் நமக்கு லைஃப் இருக்கே, இன்னைக்கு இருக்கிற லைஃப்னே எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணோம், நாளைக்கு நமக்கு ஒரு இது இருக்கே, நமக்கு ஒரு விக்டரி இருக்கே, அதெல்லாம் நமக்கு ஒரு லைஃப் இருக்கே எന്നുള്ളൊരു ஹோப். அந்த ஹோப்பு தான் படத்திலும் இருக்கே, என்னோட லைஃப்லையும் இருக்கே. இப்போ சினிமாவை நோக்கி நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் வராங்க சார். ஏதோ ஒரு நோக்கத்தில் மறுபடியும் விட்டுட்டு பாதியிலே போயிடுறாங்க. 16 இயர்ஸாக ஒரு சப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணி 16 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் உங்களோட படம், அதுக்கப்புறம் 16 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ ஆடு ஜீவிதம் வருது. இந்த சினிமாவில் ஹோப்புன்றது உங்களை பார்த்து கற்றுக்கலாம். நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ஹோப் சினிமாக்காக? நம்ம ஆசைச்சிருந்தால் அது ஆசைக்கு மீனிங் இருந்தால், நல்ல வார்த்தை இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அது நேடித்தான் ஆகணும். அது சினிமா மட்டுமல்ல, லைஃப்பில் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி தான். நம்ம ஒரு அவ்வளோ அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் நிஜமாக அதுக்கு இன்னைக்கு இல்லைங்க நாளைக்கு அதுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஷோயிங் தட் ஹோப். கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம் ஹோப் பற்றி. நிறைய பேர் ஃபோனில் நம்ம ஹோப் சொல்லுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க. ஆனால் படத்தில் நீங்கள் ஒரு ஹோப் கொடுத்துருக்கீங்க. அது வந்து ஒரு ஹோப்பை விஷுவலைஸ் பண்ணி எங்களுக்கு காட்டினதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். ஏன்னா இப்போ அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ் போயிட்டுருக்கு, நிறைய இடங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. இந்த ஒரு சிரமமான ஒரு டைமில் எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அடுத்தடுத்து உங்களோட ஒர்க்ஸ் பார்க்க ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா? இல்லைல்ல, எனக்கு இந்த ஃபிலிம் எல்லா பாஷைக்கு அப்புறமா எல்லாரும் பார்க்கணும். பிகாஸ் இட்ஸ் எ ஹியூமன் ஸ்டோரி, இட்ஸ் எ ரியல் லைஃப் ஸ்டோரி. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரியாமல் போகக்கூடாது. அதோட ஒரு பெரிய அட்டம்ப்ட், இந்த டோட்டல் கூட பெரிய அட்டம்ப்ட். அது இந்த லாங்குவேஜுக்கு பதிலாக எல்லா
ഓഡിയൻസും എസ്പെഷ്യലി ഇൻ തമിഴ്നാട് എല്ലാവരുടെയും സപ്പോർട്ട് വേണം. So I am requesting all your support for this The God Life Adujita film, and thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்கள்கிட்ட பேசினது. அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ சார், எவ்வளோ சீக்கிரம் பண்ண போகிறீங்க? தெரியல. ஏதாவது பிளான் பண்ணீங்களா சார்? இந்த 16 இயர்ஸில் வேறு ஏதாவது சைட் பை சைடு எழுதுனீங்களா சார்? இல்லை சின்ன சப்ஜெக்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். பட் தெரியல, இந்த படம் முடிஞ்சும்போது தான் ஒரு கொஞ்சம் கூடி இனியும் டஃபாக ஒன்றும் வேணாமா இல்லையான்னு தெரியல. இதுக்கப்புறமும் இதே மாதிரி ட்ரை பண்ண போகிறீங்களா சார்? இல்லை தெரியல. இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வந்து இந்த மாதிரி அட்டம்ப்டெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. சியான் ஒரு தடவை பண்ணிட்டாரு, சூர்யா ஒரு தடவை பண்ணிட்டாரு, பிருத்திவிராஜும் இதுக்கப்புறம் பண்ணுவானா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி பண்ண போறீங்களா? இல்லை இப்போ தான் நமக்கு இந்த ஒரு கரெக்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. அது மாதிரி இல்லை, அது டிபெண்ட்ஸ் அப்பான் சப்ஜெக்ட். அதுக்காக இல்லை, இந்த ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிம்காக இல்லை, டிபெண்ட்ஸ் அப்பான் சப்ஜெக்ட் டிமாண்ட் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 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 அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க்.